அவர்களே, திருத்திய விடையை தருவதற்கு அனுமதி கோரி கலசப்பாக்கத்தில் தனியாக சிறைச்சாலை அமைக்க அரசிடம் எந்த கருத்துருவும் கிடையாது. எனவே கேள்வி இயலாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைவாசிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம், எண்ணம். எனவே சிறைச்சாலைகளிலே அதிகமானவர்கள் குற்றம் புரிகின்றவர்களாக உருவாக்கக்கூடாது. திருந்தியவர்களாக அவர்களை உருவாக்கி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம், செயல், சிந்தனை. எனவே நாங்கள் சிறையில் அதிகமாக அடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கலசப்பாக்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கலசப்பாக்கத்துக்கு அருகிலேயே திருவண்ணாமலை, செங்கம், போலூர் மற்றும் வந்தவாசி கிளை சிறைகள் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட சிறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்புகளின் எண்ணிக்கை முறையே 49, 9, 36, 19 ஆகும். 4 தேதி வரையில் அடைப்புகளின் எண்ணிக்கை முறையே 40, 15, 23 மற்றும் 16 ஆகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கைக்கு குறைவாகவே சிறைவாசிகள் அடைக்கப்படுகின்றனர். எனவே அங்கே புதிய சிறை தேவையில்லை. அடைப்பு எண்ணிக்கைக்கு குறைவாகத்தான் இதுவரை சிறைவாசிகள் அடைக்கப்படுகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த மாவட்டத்திலும் குற்றங்களை அதிகரிப்பதற்கு இந்த அரசு முழுவதுமாக தடை விதித்து செயல்பட்டு வருகிறது. காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாலியல் குற்றங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகம் என்று நம்முடைய உறுப்பினர் சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை மத்திய சிறைகள் இருக்கின்றன என்று கேட்டிருக்கிறார். 9 மத்திய சிறைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 8 அதில் 5 பெண்களுக்கான தனிச்சிறைகள் இருக்கின்றன. 13 மாவட்ட சிறைகள் இருக்கின்றன. 82 ஆண்களுக்கான கிளை சிறைகள் இருக்கின்றன. 8 பெண்களுக்கான கிளை சிறைகள் இருக்கின்றன. 2 ஆண்களுக்கான தனி கிளை சிறை இருக்கிறது. 2 பெண்களுக்கான தனி கிளை சிறைகள் இருக்கின்றன. 3 திறந்தவெளி சிறைகள் இருக்கின்றன என்பதையும், ஒரு இளங்குற்றவாளிகள் சீர்திருத்த மையம் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் சிறையிலே அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு 23,783. இன்றைய தினம் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 21,558. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் நீதிமன்றத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிறையிலே ரிமாண்ட் செய்யக்கூடிய குற்றவாளிகளுடைய எண்ணிக்கைக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு பக்கத்திலேயே கிளை சிறைகள் தேவைப்பட்டன. ஆனால் இன்றைய தினம் வீடியோ கான்ஃபரன்சிங் போன்ற முறைகளிலே இன்றைக்கு ரிமாண்ட் செய்யப்படுகிற குற்றவாளிகள், அதே போல் வழக்குக்காக ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளிகள் எல்லாம் காணொலி காட்சிகள் மூலமாகவே இன்றைக்கு ஆஜர்படுத்தப்படுகின்றன. எனவே அதனாலே அரசுக்கு செலவு மிகவும் குறைவாகவே ஆகிறது. ஒரு குற்றம் செய்யப்பட்டவர் என்று கருதப்படுகின்றவரை ஒரு கிளை சிறையிலே இருந்து ஒரு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதற்கு குறைந்தபட்சம் 4 காவலரும் ஒரு வேன் தேவை. எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் சிறைச்சாலைகள் அதிகமாக கொண்டு வருவதை விட இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைகளிலே அதிகமான வசதிகளை கொண்டு வந்து அங்கே அதிக எண்ணிக்கையிலே சிறைவாசிகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த சிறையிலே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குற்றங்களை குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் குற்றம் செய்யப்பட்டவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களை வீடியோ கான்ஃபரன்ஸில் நாங்கள் ஆஜர்படுத்தி விடுகிறோம். எனவே புதிய நவீன கிளை சிறைகள் தேவையில்லை. அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். கடந்த 2021-22ஆம் ஆண்டின் இந்த துறை மானிய கோரிக்கையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பயன்பாட்டில் இல்லாத பட்டுக்கோட்டை கிளை சிறைச்சாலை இடத்தை விரிவாக்கம் செய்வதற்கு இடம் இல்லாமல் நெருக்கடியில் அருகாமையில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அன்றைக்கு அமைச்சர் அவர்களும் பரிசீலிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் துறையினுடைய ஒப்புதல் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அந்த கிளை சிறைச்சாலை நிரந்தரமாக மூடப்படுவதாகவும் அந்த இடத்தை வருவாய்த்துறைக்கு தர இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனவே மீண்டும் மறு பரிசீலனை செய்து அந்த இடத்தை நெருக்கடியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா என
தங்கள் மூலம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த இடத்திலே தற்பொழுது பழுதுபார்க்கும் பணிகள் மட்டுமே நடைபெற்று வந்தன. இப்பொழுது அந்த சிறை இன்றைக்கு மருத்துவமனைக்கு வேண்டும் என்று நம்முடைய உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். வருவாய்த்துறை தான் அவற்றை எல்லாம் ஒப்பீடு செய்ய வேண்டும். எனவே நாங்கள் அதை வருவாய்த்துறைக்கு ஒதுக்கி விடுகிறோம். அங்கிருந்து அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே எந்த தடையும் கிடையாது.